வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க மனசுல நிச்சயமாக ஒரு இனிமையான நினைவுகளை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்தை பத்தி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, கனா காணும் காலங்கள் நடிச்ச அந்த சீரியலை பத்தி, அதில் நடிச்ச ஒரு ஆக்ட்ரஸை பத்தி இந்த வீடியோ இருக்க போது. இந்த கனா காணும் காலங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்ம மனசுல பள்ளி காலத்தை நம்மளால மறக்க முடியாத காலம் மாதிரி இருக்கும்ல, அந்த விஷயம் தான். 2006ஆம் ஆண்டு விஜய் டிவில ஒளிபரப்பாக தொடங்கிய சீரியல் தான் கனா காணும் காலங்கள். இது ஒரு சாதாரணமான தொடர் இல்ல, இது ஒரு காலத்தை சித்தரிக்கும் ஒரு கலை படைப்புனே சொல்லலாம் गाइस. 2000 ஆண்டுகள்ல தமிழ் சீரியல்கள் அப்படி ஒரு திருப்பு முனையில இருந்த போது அதுல பெரும்பாலான மாமியார் மருமகன் சண்டை, நம்ப முடியாத ஒரு குடும்ப டிராமா, இவைதான் ஹாட் டாபிக். அப்போது விஜய் டிவில ஒரு அசத்தல் முயற்சியுடன் களமிறங்கியதான் ஒரு பள்ளி மாணவர்கள் வாழ்க்கை, அவங்களுடைய கனவுகள், காதல், நட்பு, ஆசை, இதனை மையமாக வச்சு உருவானதா இந்த கனா காணும் காலங்கள். இந்த தொடரின் மைய குணம் சங்கவி, ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த கதாபாத்திரத்தை ஒரு அழகாக நம்ம தாக்கும் ஒரு மாதிரி நடித்தவதான் மோனிஷா. அவங்களது பார்வை, நடிப்பு, இயல்பான ஒரு பாசாங்கம் இல்லாத ஒரு நடிப்பு எல்லாமே தமிழ் சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. அந்த காலத்திலேயே இவருக்கு ரசிகர் கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ஆனா அவங்க தனது கல்விக்காக, அதுவும் மருத்துவ படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றிருந்த போதுதான் அந்த சீரியலை முடிச்சுக்கிட்டாங்க. மோனிஷா ஒரு தொகுப்பாளினியாக இருந்தாங்க, பிறகு சினிமால ஒரு கேமியோ வேடங்கள் நடிச்சிருந்தாங்க. ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த பாதை மருத்துவம் மிகவும் பிரபலமானதுன்னு சொல்லலாம். இந்த சீரியல் ரசிகரை விட்டு சென்று இல்லாம கூட அவங்க வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க. ஒரு நடிகையா மட்டும் இல்ல, ஒரு டாக்டராக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில வருடங்கள் மருத்துவமாக பணியாற்றிய பிறகு தற்போது திரும்பி கம்பேக் கொடுத்திருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு. நம்ம சங்கவி, அதாவது நம்ம மோனிஷா, தற்போது இதய முரளி என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க. அது குறித்து சில போட்டோஸ் அனுபவங்களையும் அவங்க தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த தகவல் நம்ம எல்லோருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் தான். பள்ளி நினைவுகளை மட்டும் இல்லாம அந்த கதாபாத்திரத்திலையும் அப்படி ஒரு நம்ம வாழ்க்கையை இடம் பிடிச்சி இருக்கிறதா இந்த மோனிஷா. இந்த தொடரை, அதாவது நம்ம கனா காணும் காலங்கள் தொடரை நினைக்கும் போது நாம பார்த்த அந்த பசுமை பள்ளி காட்சிகள், அந்த பசுமை ஆட்கள், நமக்குள்ள இருக்கும் ஆசைகள், நமக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஒரு வழியாக நினைவுக்கு வந்து போகுது. நாம் அனைவரும் அந்த சங்கவியாக அல்லது சிவாவாக அல்லது ஒரு ஆசிரியராக ஒரு முறையாவது வாழ்க்கையில யாரும் ஆகி பார்ப்போமா என ஏங்கி தவிச்சிருக்க நாட்கள் அதிகம் சொல்லலாம். இந்த சீரியல் வெறும் சீரியல் இல்ல गाइस, இது ஒரு தலைமுறை அனுபவம்னு சொல்லலாம். அது ஒரு நேரத்தை எடுத்து காட்டுது. இணையம் இல்லாத காலம், நம் மனதுல கனவுகளும் நிரம்பிய காலம்னே சொல்லலாம். அந்த காலம் மீண்டும் வராது. ஆனா அந்த காலங்களை மறக்க முடியாத வகையில நமக்கு தகுந்த தொடர் தான் இந்த கனா காணும் காலங்கள். இப்போது மோனிஷா கம்பேக் கொடுத்திருக்காங்க. நாமெல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. வாழ்த்துக்கள் மோனிஷா, உங்கள் திரும்பும் பயணம் வெற்றியாக இருக்கட்டும். நீங்க சினிமாவில வாழ்க்கையில வெற்றியடைய எங்களுடைய எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக நாங்க விஷஸ் பண்ணிக்கொள்ளும், கடவுளை பிரார்த்திக்கிறோம். गाइस, நீங்களும் கனா காணும் காலங்கள் ஃபேன்ஸா உங்க பள்ளி நினைவுகள் எப்படி இருந்துச்சு? மோனிஷா மீண்டும் திரையில பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த்.